உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் திகதி 12ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள், அமாவாசை திதி, அனுஷ நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் சிரமம், மிதுனம் பாசம், கடகம் நற்செயல், சிம்மம் பாராட்டு, கன்னி வெற்றி, துலாம் கவனம், விருச்சிகம் ஆர்வம், தனுசு சுகம், மகரம் நலம், கும்பம் பிரயாணம், மீனம் கீர்த்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள், நான் சொல்லித்தரதையெல்லாம் எழுதி வச்சு கொள்ளுறீங்கள், கை கொள்ளுறீங்கள், ஜோதிட ரீதியான நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுறீங்கள். அதை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை எல்லாம் செய்து பயன் அடைகின்றீர்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு ஏதோ நல்லா இருக்கிறோம் ஐயா, எங்களோட பிரச்சனை தீர்ந்துது, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ஐயா, நல்லா இருக்கிறோம் என்று சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இன்றைக்கும் ஜோதிட ரீதியான ஒரு தகவல், நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அதில் ஜோதிட விஷயங்களை பற்றி தான் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஜோதிட ரீதியான சில விஷயங்களை பற்றி உங்களோட பேசலாம் என்று காத்திருக்கிறேன். உங்களோட ஜாதகங்களை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்குள்ளே நீங்கள் ஜாதகத்தில் கையில் வச்சுருந்தால் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நீங்களே தெரிந்து நீங்களே உங்களுக்கு ஜோதிடராகி உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கொண்டு சில விஷயங்கள், அற்புதமான பல விஷயங்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அதற்குண்டான வழிபாடுகளை செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம், பரிகாரங்களை செய்யலாம். அதனால தான் ஜோசியத்தை, ஜாதக புஸ்தகத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்கோ, ஒரு பேப்பரும் பேனையும் வச்சுக்கொள்ளுங்கோ. நான் சில நேரம் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது பலமாக இருக்கும், பிரயோசனமாக இருக்கும். இன்றைக்கு சில கிரக சேர்க்கைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஜாதகத்தில் கிரக சேர்க்கை, ஜாதகத்தில் ஒரு பலன் இருக்குது. 2 கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன்? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சில கிரகங்களோட சேர்ந்தால் கூடாது, தோஷங்களை ஏற்படுத்தும். சில கிரகங்களோட சேர்ந்தால் யோகங்களை ஏற்படும். இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம். இது உதாரணத்துக்கு. இந்த மாதிரி சில கிரகங்களோட சேர்ந்தால் பலவிதமான யோகங்கள் உங்களுக்கு உருவாகும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேலக யோகம், குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால தோஷம், அது தோஷத்தை கொடுக்கும். குருவோட ராகு சேர்ந்தால் தோஷம், குருவோட கேது சேர்ந்தால் யோகம். இந்த மாதிரி சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் சில வகையான யோகங்களும் பல வகையான தோஷங்களும் ஏற்படுகின்றது. இன்றைக்கு சில சேர்க்கையை பற்றி சொல்ல போகிறேன். ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. 1000 பேருடைய ஜாதகங்களை நீங்கள் கையில் வச்சிருப்பீங்க.
சில நேரம் நான் சொல்கிற கிரக ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்ற ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குது ஐயா, நீங்கள் யோகக்காரகன். ஐயா என்ற ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்குது ஐயா, உனக்கு தோஷம் இருக்குது. இதை மாதிரி நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க. சரி, இப்போ நான் சொல்ல போகிறேன். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேரக்கூடாது. உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க. 12 கட்டம் இருக்குது. லக்னத்தில் இருந்து 1 2 3 எண்ணி வந்தால் 10 11 12 கட்டம் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும். 9 கிரகங்கள் இருக்கும். 9 கிரகங்களும் 12 கட்டத்தில் மாறி மாறி இருக்கும். சில கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சில கிரகங்களும் இதுவும் இருந்தால் இதை சேர்க்கை என்று சொல்கிறோம். ஜாதகத்தில் 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது கூடாது, தோஷம். சனியும் செவ்வாயும் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அது நன்மை செய்யாது. கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தால் அதுவும் கூடாது. இந்த 2 கிரக சேர்க்கை உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தால், நான் சொன்ன மாதிரி லக்னத்தில் இருந்து 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்திலேயாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அல்லது கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தால் கர்ம வினை தோஷம் என்று ஒரு தோஷம் உங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு. என்னடா கர்ம வினை தோஷம் என்றால், போன ஜென்மத்தில் போன பிறவியில் நீங்கள் செய்த சில தவறான காரியத்தினால் ஏற்பட்ட தோஷம். போன பிறவியில் நாங்கள் எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோம், என்ன கர்ம வினையை செஞ்சோம்ன்றது தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்திருக்கின்றோம். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்திருப்போம். பெற்றவர்களை பார்க்காமல் விட்டிருப்போம். பெற்றோர்களை கொண்டே எங்கேயாவது அநாத விடுதியில் சேர்த்தா கூட பரவாயில்ல, அவைகளை கவனிக்காமல் விட்டிருப்போம். பெற்றோர்களுக்கு ஒழுங்காக உணவு கொடுக்காம, இது பெற்றோர்கள் சம்மதம். மனைவியை கவனிக்க இல்லை, சகோதரத்தை கவனிக்க இல்லை, அல்லது ஏதாவது ஒருத்தருக்கு தவறான வினைகளை செஞ்சிருப்போம். செய்யக்கூடாத காரியத்தை செய்திருப்போம். பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய பாதகங்களை செய்திருப்போம். யாரையாவது குடும்பத்தை பிரிச்சிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு தவறான நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு கர்ம வினை போன பிறவியில் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான் இந்த பிறவியில் எங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு, கேதுவும் சனியும் சேர்ந்திருக்கு. கர்ம வினை என்றால் நாங்கள் செய்த பாவங்களுக்குண்டான வினையை நாங்கள் அனுபவிப்பதற்காக இந்த பிறவியில் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த தோஷம் என்ன செய்யும்? காரணமில்லாத தோல்விகளை அது பிறகு கர்மவின தோஷத்தை பற்றி நிறைய விஷயம் நான் சொல்ல இருக்கு, சும்மா சொல்லித்தரேன். காரணமில்லாத தோல்வி. சில விஷயங்களை செய்கிறோம், ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு, தோற்று போனோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இதனால் இது தோத்துட்டுது, இந்த தவறை நான் செய்ததுனால இந்த விஷயத்தில் நான் தோல்வியை சந்தித்தேன். காரணம் இல்லாத தோல்வி. எல்லாம் சரியா, எல்லாம் பர்ஃபெக்டாக, எல்லாம் கணக்காக இருக்குது. ஆனாலும் விஷயம் ஃபெயிலியர். என்ன வேலை செய்தப்பங்க? கர்ம வினை தோஷம் வேலை செய்யுது. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பது. நாங்கள் எந்த தவறும் செய்யலை, நான் எல்லாம் நியாயமாக தான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு, இந்த தண்டனை எனக்கு வந்துட்டுது. இது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை. இது எப்போ குற்றம் செஞ்சோம்? போன பிறவியில் செய்த குற்றத்தினால் கர்மவினை தோஷம் ஏற்பட்டு இந்த பிறவியில் இதை அனுபவிக்கிறேன். இந்த மாதிரி கர்மவினை தோஷம் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், ஐயா நீ செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க போகிற. ஓம் ஐயா, நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் கஷ்டப்படுறேன் ஐயா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? உண்ட ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு, கேதுவும் கர்ம வினை தோஷம். யாரோ செய்த தவறுக்கு நாங்கள் கஷ்டப்படுவது. தவறு செய்தவன் இன்னொருத்தன், குற்றம் செய்தவன் இன்னொருத்தன், தண்டனை அனுபவிப்பது நாங்கள். இதெல்லாம் கர்ம வினை தோஷம்.
என்னையா இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் ஒவ்வொரு தோஷத்தை பற்றி பந்தியாக எழுதியிருக்கு ஜாதக புஸ்தகங்களில் நிறைய விஷயத்தை நான் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு சொன்னேன் கர்மவீன தோஷம் எப்படி வேலை செய்யும் என்றதுக்கு சொன்னேன். என்ன பரிகாரம்? உளவார பணி செய்வது. உடனே மாணிக்க வாசகர் என்று நினைக்காதீங்க, அதுதான் உளவார பணி. அதாவது நீங்கள் ஆலயங்களை சுத்தப்படுத்துவது. கோயிலில் போய் அங்கே இருக்கிற புல்லை பிடுங்கி கொடுங்கோ, அங்கே கோயிலை சுத்தப்படுத்தி கொடுங்கோ, கோயிலை கூட்டி கொடுங்கோ, கோயிலை கழுவி கொடுங்கோ, கோயிலில் உள்ள விளக்குகளை தேய்த்து கொடுங்கள். ஏதாவது ஆலயத்திற்கு சிரமதானம் செய்தால் அது உளவார பணி போன்றதாகும். இந்த கர்ம வினை தோஷம் உள்ளவர்கள் உளவார பணி செய்யுங்கள். உளவார பணி என்று சொன்னோன்னே கோயில் விளக்கை தேய்ச்சி கொடுக்கலாம், கோயில் மண்டபத்தை கழுவி கொடுக்கலாம், அன்னதான பாத்திரங்களை கழுவி கொடுக்கலாம், கோயில் உடுப்புகளை துவைச்சி கொடுக்கலாம். ஏதாவது ஆலயத்திற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து கொடுப்பது உளவார பணி. சரி, சுயம்புதலம் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களோட ஜாதகத்தில் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால், கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தால் சுயம்பு ஆலயம் செல்லுங்கள். சுயம்பு ஆலயம் என்றால் என்ன? தான் தோன்றீஸ்வரம் கொக்கட்டிச்சோலையில் இருக்கிறது தான் தோன்றி. சுயம்புவாக எங்களோட ஊரில் நிறைய ஆலயங்கள் இருக்குது. தானாக தோன்றிய ஒரு தெய்வம், ஒரு சிலையை நட்டு வச்சு கும்பிட்றதில்ல, தானாக தோன்றியது சுயம்பு. அந்த ஆலயத்திற்கு சென்று தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் இந்த கர்ம வினை தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.